அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். 2025ஆம் வருடத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கன்னி ராசியில் கேது, 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், 6இல் சனி, சுக்கிரன், கலஸ்தரஸ்தானத்தில் ராகு, 9இல் குரு வக்கிரம், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். கன்னி ராசினருக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சியில் சனி பகவான் 7ஆம் இடமாகிய கண்ட சனி அஷ்டமத்து சரியாக மாறுகிறார். அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். மன்னிக்கவும், கன்னி ராசினருக்கு 6ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் அவர் 7ஆம் இடமாகிய மீனராசிக்கு கண்ட சனியாக செல்கிறார். 7இல் சனி என்றால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். இதுவரை சாதகமாக இருந்த சனி பாதகமாகிறார். 9இல் உள்ள குரு பகவான் மே 15ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். பணம் அதிக செலவாகும். உடல் அசௌகரியம் வரும். 10இல் குரு சிறு சிறு அவமானம், ஏமாற்றம் வரும். வேலை செய்யும் இடத்தில் வீண் பிரச்சனைகள் வரும். உயர் அதிகாரிகள் கண்டிப்புடன் நடந்து கொள்வர். அடுத்து மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சியில் கேது பகவான் இதுவரை தங்கள் ராசியிலிருந்து தொந்தரவு செய்தவர் விரயத்துக்கு செல்கிறார். 6ஆம் இடத்துக்கு ராகு செல்கிறார். ராகுவை குரு பார்ப்பது சிறப்பு. தங்களுக்கு சாதகம் ராகு பகவான் தான். புது வீடு கட்டலாம். பழைய இடத்தை விற்று புது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு உண்டு. உடல் அசௌகரியம், வேலை சுமை அதிகரிக்கும். பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய நிலைமை தங்களுக்கு உண்டாகலாம். இரவு நேர பயணத்தை முடிந்தவரை தாங்கள் தவிர்க்க பார்க்க வேண்டும். கூடுதலான பொறுப்புகள் உத்தியோகத்தில் இருப்பதால் அசதி, சோர்வு வந்து செல்லலாம். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு சின்சியராக செயல்பட்டால் மிக நல்ல பெயர் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு பதவி, பாராட்டுகள், மகிழ்ச்சிகள் உண்டாகும். அவர்கள் திறமையை உணர்ந்து அவர்களுக்கு நல்ல பதவிகள் கொடுக்கப்படும். செய்யும் தொழிலில் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் உண்டு. குறுக்கு வழி முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். யாருக்கும் ஜாமீன் தரக்கூடாது. அடுத்து உங்கள் செயல்களின் பொறுமையும் நிதானமும் அவசியம். கலைத்துறையினருக்கு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் மிகவும் சின்சியராக தாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வீடு, மனை வாங்கும் போது பத்திரத்தை சரிபார்க்க வேண்டும். யாருக்கும் பல வகையில் ஜாமீன் தரப்படாது. உடல் நலத்துக்கு தகுந்த போது உடற்பயிற்சிகள், பலப்பயிற்சிகளை செய்ய வேண்டும். கழுத்து எலும்பு தேய்மானம், மூட்டு உபாதை, கீழ் முதுகு தண்டுவட இறுக்கம், கல்லீரல் உபாதை, சுவாச பிரச்சனைகள் வரலாம். ஆக கன்னி ராசியினருக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு செல்வதால் பணம் அதிகம் செலவாகும். திட்டமிட்டு செயல்படுங்கள். சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு செல்வதால் கண்ட சனியாகிறார். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம். உடல் நலனில் கவனம். வீட்டில் கணவருடன் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். ராகு பகவான் பரவாயில்லை. அவரை குரு பார்ப்பதால் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். புது தொழில் ஏஜென்சிகள் அமையலாம். ஐடி தொழிலில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும். பெரிய நிறுவனத்திற்கு அவர்கள்
மாறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குரோம்பேட்டையில் குமரன் குன்றத்தில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை சென்று தரிசனம் செய்யுங்கள். அங்கு யோக ஆஞ்சநேயரும் இருக்கிறார். தரிசனம் செய்யுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.